ஹலோ எவ்ரிவன், நம்ம எல்லோருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபோனில் பெஸ்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண ஒரு சோசியல் மீடியா இருந்தால் அது ஒரு வாட்ஸ்அப் தாங்க. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஒரு சாதாரண வாட்ஸ்அப் தாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் நமக்கே தெரியாத சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாட்ஸ்அப்பில் வர அள்ளு தொல்லைகள்லேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கலக்கணுமா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வியூவர்ஸுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அதை நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓலண்டதை கொடுத்துருங்க. அப்போதான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய புது புது விஷயங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்து சேரும். அண்ட் உங்களோட கருத்துக்களை விருப்பங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போதான் இது போல புது புது விடயங்களை கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகேங்க, நேரத்தை போக்காம வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்மள இருக்க சில பேர் வாட்ஸ்அப்பில் சில ட்ரிக்ஸை செய்யணும் வேறு சில தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயே அது இருக்குது. ஸோ யாராவது அதே மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுவும் ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற முதலாவது ட்ரிக் என்னென்னா, இப்போ நம்ம எல்லோருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த குரூப் தொல்லைதாங்க. ஆமாங்க, எக்கச்சக்கமான குரூப்பில் நம்மளை யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் நம்மளை எட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கா? அப்படி இல்லை என்றாலும் நம்மளோட கண்டெக்ஸ்டில் இருக்கிறவங்க கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலியாக இருக்கலாம், நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத குரூப்பில் எட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுலேருந்து எக்ஸிட் ஆனால் கூட திரும்ப திரும்ப எட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்னடா வழி, இதிலிருந்து எப்படி தான் தப்பிக்கிறேன்னு கத்துற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கணுமா? சிம்பிள் தாங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்குள்ளே போயிடுங்க. இப்போது அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரைவசிக்குள்ளே போங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா குரூப் சென்ட் இருக்கும். இதுக்குள்ளே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எவ்ரிவன். இதை மட்டும் கொடுத்துறாங்க. ஏன்னா உங்களை குரூப்பில் யார் வேணால் எட் பண்ணலாம். ஸோ அதை கொடுத்துறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட். இது நம்ம கான்டாக்டில் சேவ் இருக்க யார் வேணால் நம்மளை எட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஆனால் மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸெப்ட். இந்த மூணாவது ஆப்ஷன் தாங்க ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அப்படி என்னன்னா, நம்மளோட கான்டாக்டில் இருக்க நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம ரீசெண்டில் சண்டை பிடிச்சவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்டவங்க நம்மளை திரும்ப திரும்ப குரூப்பில் எட் பண்ணுறாங்கன்னா இவங்கள்ட்டேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கணுமெண்டா அதுக்கு தாங்க இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கான்டாக்டில் இருக்க யார் உங்களை எட் பண்ணக்கூடாது என்று நினைக்கிறீங்களோ அவங்கள மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். இதுக்கு பிறகு அவங்கள தொல்லை நம்மளுக்கு இருக்காது. ரெண்டாவது ட்ரிக், குரூப்பை பற்றி பேசும்போது இந்த விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, நாம் இப்போது பலவிதமான குரூப்பில் இருப்போம். ஸோ அதில் ஏதாவது ஒரு சில குரூப்பில் நமக்கு பிடிக்காத விஷயங்களை அனுப்பியிருப்பாங்க, அல்லது நம்மளுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்கும். இது தெரியாமல் நம்ம மொபைலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது நம்ம ஃபேமிலிக்கோ கொடுத்தோம்னா நம்ம இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும், நம்மளுக்கு தான் அசிங்கம். ஸோ இப்படியான விஷயங்கள்லேருந்து சேஃபாக இருக்கணுமா? சிம்பிள் தாங்க. எந்தெந்த குரூப்பில் இப்படியான விஷயங்கள் வருதோ அந்த குரூப்புக்கு போங்க. மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போது குரூப்பில் டீட்டெயில்ஸ் வரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூலி டவுன்லோட் மீடியா ஃப்ரம் திஸ் chat இன் யுவர் ஃபோன் கேலரி. இதில் டிஃபால்ட்டாகவே எஸ்ல இருக்கும். ஸோ நோவை கொடுத்துருங்க. அப்படி டிஃபால்ட்டாக நோவில் இருந்தால் விட்டுருங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ நம்ம கேலரிக்கு சேவ் ஆகாது.
அப்படி இந்த குரூப்பில் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ உங்களால் பார்க்கணுமா இருந்தால் இந்த குரூப்பில் வந்து மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ நம்ம இதிலேருந்து சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மூணாவது ட்ரிக், இப்போது நம்மக்கிட்ட யாராவது வந்து அவரோட ஃபோனை தந்து இங்கே பாருப்பா ஃபோன் லோட் ஆகுது, வாட்ஸ்அப் சரியாக ஸ்லோவாக இருக்கு என்று சொன்னால் நம்ம அந்த ஃபோனை வாங்கி பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படி இருந்தால் ஃபோன் ஸ்லோவாகாமல் என்ன செய்யும்? ஸோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணால் தான் அது சரியாக வரும்னு நாங்கள் நினைப்போம். பட் அப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணவே முடியாது, எல்லாத்தையும் அழிக்கவும் முடியாது. ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்க அதில் முக்கியமான தேவையான சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அழிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செய்வது ரொம்ப சிரமம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குங்க. என்னென்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், செட்டிங்குள்ளே போங்க. அதுக்குள்ளே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜுக்கு போங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்துக்கிங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை ஃபுல் ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கும் இதில் எந்த குரூப் அல்லது கான்டாக்ட் எவ்வளவு டேட்டாவை வச்சுட்டு இருக்கு, இதில் எது நமக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குரூப்புக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போது ஃப்ரீயாக ஸ்பேஸை கொடுத்துட்டு இப்போது எனக்கு தேவையில்லாத மட்டும் நான் டிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டிக் பண்ணிவிட்டு டிலீட் ஐட்டம்ஸு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் கிளியர் ஆகிடும், தேவையான விஷயங்கள் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும். நாலாவது ட்ரிக், இப்போது எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதால எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜை படிக்கிறது ரொம்ப ஈஸிண்டு. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம இப்போ வீட்லேயோ அல்லது வேறு எங்கேயோ நம்ம ஃபோனை வச்சுட்டு போனோமா இருந்தால் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பர்சனலான மெசேஜை கூட மற்றவங்களால படிக்க முடியும். அது நம்மளோட ஃபோன் லொக்கில் இருந்தாலும் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பேனல் மூலமாக அதை படிக்க முடியும். அது எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி ஓப்பன் பண்ணுமெண்டா அதே மாதிரி செட்டிங் போங்க, கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா மெசேஜ் இருக்கும், கீழே யூஸ் ஹையர் ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ஆனில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வர மெசேஜ் வந்து ப்ரைவேட் மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஷோ ஆகாது, காட்டாது. அதை ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே வந்தீங்கன்னா குரூப்ஸ் வரும், அதுக்கும் அதே ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதையும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய குரூப் மெசேஜ் கூட நோட்டிஃபிகேஷன் பேனலில் காட்டாது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, தேவையில்லாட்டி விட்டுருங்க. அஞ்சாவது ட்ரிக், இப்போ நம்ம எல்லோருமே டைப்பிங் மெசேஜை விட வாய்ஸ் மெசேஜ் தான் அதிகமாக அனுப்புகிறோம். ஆனால் அதில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு சிக்கலான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜை நம்ம இன்னொரு அனுப்புகிறோம்னா அதை அனுப்புன பிறகு தான் நம்ம அதில் பிழை இருக்கா சரி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி அதில் பிழை இருந்தால் நம்ம அதை உடனே டிலீட் பண்ணிடுவோம். ஆனால் அதில் அனுப்புன டைமில் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த ஃபுல்லாக நம்மளை வச்சு கலாய்ப்பாங்க. இது எல்லாருக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த சிக்கல்லேருந்து எப்படி தப்பிக்கிறேன்டா சிம்பிள் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே லொக்கு கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ வேணால் பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாம். ஆனால் நம்ம பேசிட்டு எப்படி திரும்ப கேட்குறேன்டா அப்படியே வச்சுட்டு நம்ம மினிமைஸ் பண்ணோம்டா, மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே வாட்ஸ்அப்புக்கு வந்தோம்டா நம்ம என்ன பேசிக்கோமெண்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதில் பிழை இல்லாட்டி நம்ம சென்டை கொடுக்கலாம். அப்படி பிழை இருந்தால் டிலீட்டை கொடுத்துடலாம். ஸோ பிழையான மெசேஜ் அனுப்பிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆறாவது ட்ரிக், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பிரியர்களாக இருப்பாங்க, ஸ்டேட்டஸ்லேயே வாழ்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிடிச்சிருந்தா ஒன்றும் ஃபோட்டோவாக இருந்தால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். பட் வீடியோவாக இருந்தால் ஒன்றும் அவங்கள சென்ட் பண்ண சொல்லணும், இல்லைன்னா ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஏங்க இந்த கஷ்டம்? உங்களுக்கு ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது ஃபைல் எக்ஸ்ப்ளோரை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஸ்டோரேஜுக்குள்ளே
வாட்ஸ்அப்புக்கு போங்க. இப்போ வந்து மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் காட்டும். ஸோ அதை ஓகே கொடுத்துட்டோம்டா. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஃபோல்டர்னு உருவாகும். அதுக்குள்ளே போனால் நம்ம ஸ்டேட்டஸில் பார்த்த நமக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை நம்ம காப்பி பண்ணி நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸும் அதை போட்டுக்கொள்ளலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். 7வது ட்ரிக், இப்போது நம்ம யாரு கூடயாவது சட் பண்ண எல்லாத்தையுமே எடுக்கணுமா இருந்தால் என்ன செய்வோம்? ஒவ்வொன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். இது சிரமம் இல்லையா? ஸோ அதெல்லாம் தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் யாரை சட்டை எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்க மோ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் சேட்லன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ உங்களுக்கு இன்க்ளூட் மீடியாவோட தேவைண்டா அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் தேவைண்டா அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ அப்படியே கிரியேட் ஆகிடும். ஸோ சைஸும் கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வாட்ஸ்அப்பில் இருக்க 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஜாலியாக இருப்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது ரஸ்மான்.